அல்லேலூயா. அன்போடு அழைத்த அன்பு போதகருக்காக, அவரோடு இணைந்திருக்கிறவர்களுக்காக இந்த திருச்சபை சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. அழகாக இந்த கூட்டத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார் பாஸ்டர். அது தரிசனமாக வைத்தாரோ அல்லது தேவனுடைய ஏவுதால் வைத்தாரோ என்னமோ, ஆனால் காணாத ஒரு பெயர் அது இதுவரை. ஆமாம், நற்செய்தி கூட்டங்கள், விடுதலை கூட்டங்கள், அபிஷேக கூட்டங்கள், சிறப்பு கூட்டங்கள், இப்படியெல்லாம் நிறைய இருக்கிற மத்தியில் மிக அழகாக தெளிவாய் அங்கே ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. என்ன சொல்லுங்க பார்ப்போம்? சகல ஜனங்களுக்கும் நற்செய்தின்னு சொல்லலை, சகல ஜனங்களையும் சீஷராக்கும் நற்செய்தி கூட்டம். அப்போ இந்த நற்செய்தி கூட்டமே உங்களை சீஷராக்குவதற்காக. அல்லேலூயா. எத்தனை பேர் சீஷர் ஆயிட்டீங்க? சிலருக்கு ஆன மாதிரி தெரியும், சிலருக்கு ஆகாத மாதிரி தெரியும். இருக்கு ஆனால் இல்லை, இல்லை ஆனால் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த கூட்டத்தின் வாழலாக தேவன் நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களோடு ஆண்டவர் பேச வேண்டும் என்பதற்காகவே வேத வசனங்களை சற்று படிக்கும் பொழுது எனக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, யாராக எங்கேயாக கூட்டம் என்னை அழைச்சாங்கன்னா அந்த நோட்டீஸில் என்ன தலைப்பு கொடுத்துக்கிறாங்கன்னு கொஞ்சம் பார்ப்பேன். அந்த தலைப்புக்கு ஏற்றாப்போல் பேசுவது என்னுடைய வழக்கம். பிறகு அவர்கள் கொடுக்குற வசனங்களை பேசுவதும் சிறந்தது. இல்லையா பாடுன்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா சரி ஏம்பாடு. அல்லேலூயா. ஆனால் இந்த தலைப்பை என்னால் பேசாமல் இருக்கவே முடியாது. ரொம்ப நல்ல தலைப்பு. ஆமென் சொல்லுவோமே. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியாத ஒரு வேத பகுதியே சத்தியமாக என்னால் சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு நீங்கள் படித்து பல முறை கேட்டு அறிந்த ஒரு வசனம்தான். அதில் இருந்து சிலவற்றை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஒரு மனிதனை ஆண்டவர் சந்திக்கும் பொழுதே அவனை சீஷத்துவத்திற்காகத்தான் சந்திக்கிறார். யாரையுமே ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிறகு அவனை தன்னிச்சையாக அப்படியே விட்டுறது கிடையாது. அவனை முன்குறிக்கும் பொழுதே தன்னுடைய பணிக்காகத்தான் அவர் முன்குறிக்கிறார். அதில் சிலர் அதை தெரிந்து கொண்டு அவரை பின்பற்றி அவருக்காக பயன்படுகிற பாத்திரமாய் மாறுகிறார்கள். அநேகர் நான் வந்தேன், வென்றேன், தின்ன வேணாம், வெந்ததை தின்னுபிட்டு வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாவர கூட்டம், இதுக்கு உள்ள வர கூட்டம் இல்லை, அதெல்லாம் வெளியே. அல்லேலூயா. இங்கே கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார்னா ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் என்னை ஒரு சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இந்த மனது எல்லாருக்கும் இருக்கணும். நீங்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களை தான் சொன்னேன். அல்லேலூயா. என் வார்த்தை உங்களுக்கு புரியுதா? ஆல்ரெடி நான் கொஞ்சம் எம்ஆர்ராதா மாதிரி வாய்ஸு, கொஞ்சம் தொடர் மீட்டிங் போனதுனால முழுசாக எம்ஆர்ராதாவை மாறிட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஆண்டோடைய சத்தம் மெல்லிய சத்தமாக இருக்கிற மாதிரி அவர் சத்தத்தை எந்த அளவுக்கு கவனிக்கணும் அதை விட கொஞ்சம் கூர்மையாக என்னை கவனித்தாதான் என் சத்தம் உங்களுக்கு போய் புரியும். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி லூக்காக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 நம்ம தொடர்ச்சியாக வாசிக்க கேட்போமாக. பின்பு இயேசு திரளான ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி இயேசுவை நெருங்கினார்கள். அப்பொழுது அங்கே கடல் கரையிலே நின்றிருந்த 2 படகுகளை கண்டார். அந்த படகில் ஏறி மீன் பிடிக்கிறவர்கள்
அந்த படகை விட்டு இறங்கி தங்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது ஆண்டவர் அங்கே இருக்கிறவர்களை சந்திக்கிற முதல் சந்திப்பு. யாரை? சீமோனை சந்திக்கிற முதல் சந்திப்பு. சந்திப்பின் போதே ஆண்டவர் என்ன ஒரு அழைப்பை வைத்து சந்திக்கிறார், எதற்காக சந்திக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த பகுதி உங்களுக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. நம்மையும் கர்த்தர் சந்தித்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சந்திக்கலன்னா இதுக்குள்ள வந்திருக்க முடியுமா? அல்லேலூயா. ஆனால் சந்தித்ததற்கான நோக்கம் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் அதில் ஒரு பயனும் நமக்கு இல்லை. அங்கே 2 படகுகளை ஆண்டவர் கண்டார். அதில் ஒன்றின் மீது இயேசு கிறிஸ்து ஏறினார். வாசிக்கலாமே. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றிலே இயேசு ஏறினார். நல்லா புரிஞ்சுக்கங்க, 2 படகு இருக்கு. அதில் ஒரு படகுல அவர் ஏறினார். அந்த படகு சீமோனுடைய படகா இருந்தது. அல்லேலூயா. உன் சொந்தத்தில், உன் குடும்பத்தில், உன் பகுதியில், உன் தெருவில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கலாம். ஆனால் உன்னை மாத்திரம் ஆண்டவர் சந்தித்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீங்க? என்னை விட சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், என்னை விட பேச்சிலே வல்லவர்கள் இருக்கிறார்கள், அறிவிலே, அழகிலே, வசதி வாய்ப்பிலே எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு பேதையை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவருக்கு சீஷனாய் மாற்றுவதற்காக. ஆமென் சொல்லுவாமே. சில நேரத்தில் நம்மளே என்ன செஞ்சுக்க தெரியுமா? நம்ம காலத்துக்கு விடுற மாதிரி, நான்லாம் இல்லைன்னா அவ்வளோதான், நான் இல்லைன்னா நீ இல்லைன்னா நீ செய்கிறது இன்னொருத்தரை வச்சு ஆண்டு செஞ்சுட்டு போக போகிறாரு. அல்லேலூயா. பெரும்பாலும் சர்ச்சிங்கில் வரோம் இந்த 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 குசும்புத்தனம்லாம். கொஞ்சம் கடினமாக பேசிட்டாக்கா நானே போதுன்னு பொறுத்துன்னு போயின்னுக்கிறேன். என்னை எவ்வளோ இடத்துல கூப்பிட்றாங்க தெரியுமா? போயேன். அல்லேலூயா. நீ உட்கார இடத்துல, ஆமாங்க, என்னவோ நம்ம இங்கே உட்கார்ந்து ஆண்டவர் சோறு துண்டுற மாதிரி இருக்குது. நான் இங்கே உட்கார்றதே அவர்கிட்ட படிவாங்க தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, நாங்கள் தான் அவருக்கே படி அளக்கிறோம். அப்படியா? ஹலோ, சொல்ல மாட்டீங்களே? நம்புறவங்க மட்டும் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னால் அவர் பிழைக்கலைங்க, அவரால் தான் நான் பிழைச்சிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுவாமே. அல்லேலூயா. பாவாடை கட்டிக்கிட்டு மஞ்சா பூசி பூர்க்க பொட்டு வச்சு ரோடு பொறுக்கி ரோசி மாதிரி சுற்றி இருந்தவன் இன்னைக்கு வெள்ளை துணி போட்டுன்னு நிற்கிறேனாக்கா எனக்கு அவர் வாழ்வு கொடுத்துருக்கிறார். என்னால் அவர் வாழலை, அவரால் நான் வாழ்கிறேன். நம்புறீங்களா? இப்போ தெரியாது, போக தெரியும். ஹலோ, எனக்கு ஒரு சத்தம் வந்தது, அந்த சத்தத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் அப்புறமா போயிடுறேன். அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. கவனிங்க, 2 படகு இருந்ததுங்க. ஆனால் ஆண்டவர் அதில், அதுவும் அந்த படகுடைய பேரை பாருங்க, அது சீமோனுடைய படகா இருந்தது. அதான் முக்கியம். ஜான்சன் ஆகிறான், காஞ்சன் ஆகிறான். ஆனால் கோவிந்தம்மாவை மட்டும் ஆண்டு தேடி வந்த காரணம் என்னப்பா? எத்தனை நம்புறீங்க? உங்களுக்கு புரிதா சொல்லுது? இதே தெருவில் ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவரை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? அவர் திட்டம் வெளிப்பட வேணும், அவர் மூலமாக ஒரு கூட்டத்தை அவர் ஆயத்தப்படுத்தணும். அதான். அல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கிட்டால் நம்மெல்லாம் சிசராக மாறிடுவோம். புரியாத வரைக்கும் காலம் ஃபுல்லாக குத்தடி சைலக்கா குஞ்சு குத்திரி ரபக்கா தான், சை தான். எனக்கன்மானவளே,
2 படகுல ஒரு படகுல இயேசு ஏறினார். ஏறின ஆண்டவர் சொல்ற அந்த காரியத்தை பார்ப்போமே, கொஞ்சம் வாசிக்கலாமே. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி யார சத்தமா சொல்லுங்க. நான் கேட்கிறேன், யாரை ஆண்டவர் சீஷரை ஆக்குவார் என்பதற்கான அடையாளம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா நோட் பண்ணீங்க. உன் வாழ்க்கை சீஷத்துவத்தோடு இருக்கணும்னா, நீ கிறிஸ்துவின் சீஷனாக இருக்கணும்னா, சிலதெல்லாம் ஆண்டவர் உனக்கு அனுமதிப்பார். நீ கண்ணை மூடிட்டு வாய் பேசாமல் செய்யணும். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கீழே நிறைய பைக் இருக்குது. ஏன் இப்போது உன் பேர் என்னப்பா? கீபோர்டு அபிஷேக். பைக்கு கீழே இருக்குது. ஆள் அறிமுகமே இல்லாத ஒரு நபர் வந்து அந்த பைக்கில் உட்காந்துட்டு, எப்பா ஒரு ஸ்டார்ட் பண்ணி கொடு அப்படின்னாக்கா அபிஷேக் என்ன பண்ணுவார்? பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாரு. இந்தாயா சாவிய, இந்தாயா சொல்லுவா நீ. ஏய் எவரா நூவு? என்னப்பா அப்படி கேட்கறனாலும் இவனோ லூசா? ஒருவேளை பைக்கை மாறி உட்காந்துட்டான் போல இருக்குது. எஸ் குசுமி, இது என் பைக்கு, இது என் பைக்கு. நீங்கள் பைக் மாறி உட்காந்துட்டீங்க. இல்லைப்பா, நான் பைக்கே கொண்டு வரலை. நான் பைக்கு கொண்டு வந்தால் நான் ஏன்டா பாவி உன் பைக்கில் உட்காடுறேன்? உன் பைக்கில் தான் உட்காந்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொடு. அடுத்தது பேச்சே இல்லை, பிரைஸ் தலால் தான். உண்மையாக பொய்யா? ஏங்க ப்ராக்டிக்கலாக பேசலாங்க. பைபிள் எழுதி பேசும்போது ரொம்ப உள்ளே போயிடாதீங்க, மூச்சு வச்சிடும் அப்புறம். ஆமாம், நாக்கு தள்ளலாம் வரும். நம்ம ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பொதுவாக பேசிக்குவோம். ஆள அறிமுகம் இல்லாத ஒரு நபர் என் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு உட்காரும்போது கேட்க கூட கிடையாது. ஹலோ கொஞ்ச நேரம் ஏறி உட்காந்துக்கிட்டா ஒரு வார்த்தை கூட கேட்கல. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் கேட்டு செய்வார், சிலதை அவர் கேட்காமே செய்வார். நீ இன்னொரு மூசு கொண்டு கம்முன்னு கூச்சொல்லி கூச்சொல்லி. ஏன்னா வரும்போதே உன்னை டிக் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாரு. உங்கள்கிட்ட வரும்பொழுத ஏதோ தற்செயல உன்னை சந்திக்கல அவரு. என் தெய்வம் உன்னை ஏதோ தற்செயல சந்திக்கல. உன்னை குறித்த எல்லாம் பைரட்டாவும் அவர் கையில் வச்சுக்கிட்டு தான் வருவார். ஆமான்னு சொல்லுவோமே. அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னாக்கா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடின ஒரு குள்ள மாமா. யார் அவர்? கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கிறீங்க. இயேசுவை பார்த்தா போதும்னு சொல்லி ஒரு மரத்து மேலே உட்காந்துருக்காரு அவர். ஆனால் தெய்வம் போய் நின்று டேய் சகைவே இறங்கி வான்னு கூப்பிட்றாருன்னா, மேலே இருக்கிற அங்கிளுடைய பேர் சகைன்னு எப்படி தெரியும்? ஏங்க, அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் அவருக்கு உன் அறிமுக தேவையில்லை, எல்லாம் அவர் அறிவார். எத்தனை சொல்றீங்க? உன்னை சந்தித்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஏதோ உன்னை சந்தித்த இடத்திலேயே உன்னை அப்படியே விட்டு விடுவதற்காக உன்னை ஆண்டவர் சந்திக்கவில்லை. பட் நீ தான் அப்பப்போ மனம் நொந்து உன்னையே நீ என்ன பண்ணிக்கிற? மட்டம் தட்டிக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, மேலே ஏறி உட்கார்ந்துட்டாரு, ஜம்முன்னு உட்கார்ந்தாச்சு. டே தம்பி கொஞ்சம் தள்ளுடா கொஞ்சம். ஏன்யா நீ யாரியா? நானே வேதனையில் வந்து நிற்கிறேன். ஏன் ஒரு சென்னை கோணி கூட மாட்டல, நானே துக்கத்தில் வந்திருக்கிறேன். வயத்து சரியாக வைக்கல. அங்கே நானும் நீ இருந்திருந்தா கண்டிப்பாக இயேசுநாதர் அடம் பிடிச்சிருந்தா கூட அவர் அங்கேயோ லுங்கியோ பிடிச்சி பரபரன்னு வலிச்சு விட்டுருப்போம். வைத்தரிசில்ல
ஆனால் சத்தம் கட்டாம அந்த சீமோன் பண்ணுற வேலையை பார்க்கலாமே. அந்த படகள் ஏறி உட்கார்ந்து சற்றே தள்ளும்படி சொன்னார். அவர்களும் தள்ளுகிறார்கள். ஓ, அவர் அந்த படவில் ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு உபதேசம் செய்தார். அவர் போதித்த பிறகு சீமோனை பார்த்து, கவனிங்க, சீமோன் படகுல ஏறி மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னை கொண்டு மற்றவர்களோடு கர்த்தர் பேசுவது காரணம் தெரியுமா? உன் கண்களை ஆண்டவர் திறக்கும்படியாக, உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை முன்ன பின்ன அவர் அறிந்ததில்லை. ஆனால் இயேசுனுடைய வாயின் வார்த்தைகள் உபதேசத்தினால் அவன் உள்ளம் கவரப்பட்டது, அவன் உள்ளம் மகிழ்ந்தது, அவனுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது. எப்படி இது சொல்கிறேனாக்கா, அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் நீ ஆழத்துக்கு கொண்டு போய் உன் வலைய நீ போடுன்னு சொன்ன உடனே அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் பாருங்க. வாசிக்கலாமாங்க? அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்க வலையில பாசி செத்தைய தவிர ஒண்ணுமே அகப்படல. அங்கதான் பிடிச்சிக்கணும். நீங்க நாங்க முழுவதும் பிரயாசப்பட்டுட்டோம் ஐயா, எங்க பிரயாசத்திற்கான எந்த பலனும் இல்லை, ஆகிலும் உம்முடைய ஏன் இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங். இது எப்படி? இது உட்கார்ந்து உபதேசம் பண்ணார் பாருங்க. யாரு இருதயம் கவர்ந்ததோ இல்லையோ, இவன் இருதயம் ஆண்டவரை கவர்ந்தது. ஆமான்னு சொல்லலையே. இதுக்கெல்லாம் சாணி தட்டுறமே தட்டக்கூடாது, நல்லா சப்பாத்தி தட்டுறமே தட்டணும். உள்ளமே துள்ளுதையா உம்மன்பை நினைக்கையிலே, கள்ளமே நீங்குதையா உம்மன்பை பாடையிலே. பக்தர் ரொம்ப அழகா பாடிருக்கிறார். பாட்ட உள்ளமே தொழுதையா உம்மன்பை நினைக்கையிலே, உள்ளமே தொழுதையா உம்மன்பை நினைக்கையிலே, கள்ளமே நீங்குதையா எனக்கு உம்மன்பை பாடையிலே. சொல்லுங்க, கள்ளமே நீங்குதையா எனக்கு உம்மன்பை பாடையிலே. என் உள்ளம் தேடுது உந்த நன்றினை, என் உள்ளம் நாடுது உந்த நன்றினை. சொல்லுங்க, என் உள்ளம் தேடுது உந்த நன்றினை, உள்ளம் நாடுது உந்த நன்றினை, என் உள்ளம் நாடுது உந்த நன்றினை, என் உள்ளம் நாடுது உந்த நன்றினை. உள்ளமே சொல்லுதையா உம்மன்பை நினைக்கையிலே. எதிர்பாக ஒன்று போல தட்டணும். நீதானையா இதுவரை உதவி செய்தி, இபினேச நீதானையா இதுவரை
உதவி செய்தி வாழ வைத்தவரே உமக்கு நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க. வாழ வைத்தவரே நன்றி. யெகோவா நீரே என்னாலும் வெற்றி தருவி. என்னாலும் வெற்றி தருவி. ஜெயிக்க வைத்தவரே உமக்கு நன்றி. ஜெயிக்க வைத்தவரே விடுதலை தருபவரே உமக்கு நன்றி நன்றி ஐயா. தண்ணீரை துடைப்பவரே உமக்கு உள்ளம் தேடுது உந்த நன்றினை. என் உள்ளம் நாடுது உந்த நன்றினை. என் உள்ளம் தேடுது உள்ளம் நாடுது உந்த நன்றினை. என் உள்ளம் நாடுது உந்த நன்றினை. என் உள்ளம் நாடுது. அவன் தள்ளும் போது டவுட்டாவே தள்ளியிருப்பான். ஏன்னா சந்தேக பெருவி தள்ளும் பொழுதே யாருன்னு தெரியல. பார்க்க கொஞ்சம் கலராகிறாரு. செம்ம கலர் வேற. ஆளையே மறைக்கிற மாதிரிக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற படகுல ஏறிந்தா வர விட்டுருக்கலாம். நம்ம படகுல ஏறிந்த இல்லாமல் ரொம்ப உரிமையாக வர தள்ள சொல்கிறாரு. இவர் பின்னாடி ஒரு கூட்டமே ஒரு வந்திருக்குது. எதுக்கு வந்தாங்க? நீங்கள் மேலே வாசித்தீங்கன்னாக்கா அவரை நெருங்கினார்கள். அவருடைய வாயில் இருக்கிற வார்த்தையை கேட்க ஜனங்கள் அந்த இயேசுநாதருக்காக அவன் அந்த படகுல அவன் ஏற்றி தள்ளானும் இல்லையோ அந்த கூட்டத்துக்காகவே இவ்வளோ பேருடைய உள்ளத்தை கவர்ந்து வந்திருக்கிறாருன்னா கண்டிப்பாக இவர் யாராச்சும் ஒரு பெரிய ஆளாக தான் இருக்கணும். ஆமாம் சொல்லுவாமே. ஆனால் நான் சொல்கிறேன் பேதுருவே, எப்பா சீமோனே, அந்த ஜனத்தை உனக்கு காட்டி படகுல ஏறினது அவர்களுக்காக மாத்திரம் அல்ல, உனக்காகத்தான் ஏறினான். வசனம் புரியுதா உங்களுக்கு? எங்க வர புரியுதா? எங்க போனாலும் அங்க வந்துருங்க. நீங்க எங்க போனாலும் இங்க வந்துருங்க. ஆழத்துல கொண்டு போய் என்ன போடுவா? வலைய போடி. இப்ப பிரச்சனை நடக்காது, பிரச்சனை சொல்லி ஆகணும்ல. சில நேரத்துல நம்ம பிரச்சனையை வாய் விட்டு சொன்னாதான், சொல்ல மாட்டீங்களே, சொன்னாதானமா தெரியும். எங்கயா சொல்லுது பிரச்சனையை போன் பண்ணி நமக்கு சொல்ல மாட்டுது. சாட்சி டைம் வரும்போது சொல்லுது. நாங்க பிரசங்கத்துல அடிச்சாக இது சாட்சியில் அடிக்குது. பாருங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. யாருமே வந்து ஜெபம் கூட பண்ணல. ஐயா என்னன்னு கூட கேட்கல. நாங்களே ஜெபித்தோம். எங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். நாங்க மணி வச்சு தான் ஓட்டினுக்கிறோம். அந்த நேரத்தில் இருக்கும் கடுப்பா இருக்கும். ஏமா சொன்னதானமா வருவோம். ஆண்டவர் சொல்ல உங்களுக்கு. ஆமா, மாசம் 1500 ரூபாய் கொடுத்து ஆண்டவர் பக்கத்துல வேலைக்கு கொடுக்கவா வர. எல்லாமே ஆண்டவர் சொல்றாரு, சொல்லுவாரு தான். அதுக்காக இதை நம்ம செஞ்சுப்பாரு. ஹலோ, சில நேரத்தில் நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்த கஷ்டத்தை வாய் விட்டு சொல்லணும். ஆனா எங்க சொல்லணுமோ நம்ம கூடாது. எல்லார்கிட்டையும் மூட்டி ஆகுற மாதிரி அவுத்து விட்டுட்டினா அவன் மொத்தமா சேர்த்து ஒரு நாளுக்கு அவுப்பான். நம்ம தகச்சு நின்றுவான் முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாருங்க. ஆழத்துல கொண்டு வலைய போடு.
அவன் பிரச்சனையை சொல்றான், ஆண்டவரே ராம் முழுவதும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எனக்கு தெரியாத இடமே இல்லை. எங்க வலைய போட்டா, எங்க கெண்ட மாட்டோம், எங்க எறா மாட்டோம், சொரா மாட்டோம் எனக்கு நல்லாவே. ஆமா, தண்ணியை பார்த்து தண்ணியை மோந்து பார்த்தா இங்க இதுதான் இருக்குன்னு சொல்லக்கூடிய டேலண்ட் எனக்கு இருக்குயா. ஆனா என்னமோ மந்திரம மாயமத்தல் எவன் ஜூனியர் வச்சான்னு தெரியல, இன்னைக்குன்னு பார்த்து ஒரு நெத்திரி கூட என்ன பண்ணல, என்கிட்ட மாட்டல. ஆனாலும் உங்க வார்த்தையில ஏதோ என்ன பண்ணுதுப்பா, உங்க வார்த்தை என்ன ஏதோ பண்ணுது, அதனால உங்க வார்த்தைன்னு படி நான் போடுறேன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நீங்க அவங்க கிட்ட பேசுனீங்கப்பா, ஆனா கேட்டுங்கிற எனக்கே அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுப்பா. வார்த்தையை கேட்டா உனக்கு ஒரு ஃபீலிங் வரணும். அந்த ஃபீல் வந்தாதான் கர்த்தர் பேசுறான்னு அர்த்தம். வருதா? வருதான்னு வருது வருது. அடிக்கிற ஏசி காத்துக்க தூக்கம் அப்படியே மேலோட்டமா வருது. சிலருக்கு மைக்கு ஒயரை இந்த காலை விட்டு இந்த காலை பரபரப்பன்னு வலிச்சாலும் அந்த வார்த்தையுடைய மகத்துவத்தை அவன் உணர்ந்து கொண்டான். அதனால அவர் சொன்னாரு, சரி இப்ப நான் போடுறேன்னா சொல்லுங்க, ஆகிலும் உங்க வார்த்தையின்படியே நான் வலைய போடுறேன். ஃபர்ஸ்ட் யாரை ஆண்டவர் சீசரா செலக்ட் பண்ணுவார் தெரியுமா? அவர் சொல்லும் போது சத்தம் கட்டாம என்ன பண்ணணும், செய்யணும். சபையில ஊழியத்துக்குன்னு வந்தா கூட சரி, இது எப்படி அது எப்படி, அவங்க அப்படியா இவங்க எப்படியா, இவங்க பாடணுமா, எனக்கு பாட்டு வரலையே, இதெல்லாம் நீ பேசக்கூடாது. எடுனா எடுக்கணும். 1 2 3. நீ லாய்க்கலன்னு அர்த்தம். எதுக்கு? ஏங்க நான் கேட்பேங்க ஆண்டவரை, வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு தள்ளுப்பானா, யோ நீ யாருன்னே தெரியல, ஏன் வண்டியில் உட்காந்து தள்ளுன்றிய? சத்தம் கட்டாம தள்ளுறான். ஒருவேளை அவன் யாராவது கேட்டு இருந்தானா சீசத்துவத்தினுடைய வாய்ப்பை இழந்துட்டு இருப்பான். நம்ம ஆட்கள் எப்போ பேசணுமோ அப்போ பேசுறது இல்லை. எப்போ அந்த டோரை மூடணுமோ, சும்மா இருக்கும் போதெல்லாம் பா பா பான்னு தரக்க நேரத்தில் நாங்கள் ஆவிலே அப்படியே பிசைந்து கொள்ளுகிறோம். இசைந்தோம் பிசைந்தோம் பேசலத்தான் செய்யும். ஒன்று அகப்படல ஆண்டவரே, ஆனா உங்க வார்த்தை எனக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது, அதனால உங்க வார்த்தையை நம்பி நான் போடுறேன். போட்டாச்சு, வலைய போட்டாச்சு. வாசிக்கலாம். அந்தபடியே அவர்கள் செய்து, எம்மா இது வரைக்கும் அவன் எவ்வளோ வலை போட்டு பிடிச்சிட்டான் எம்மா, அவன் வாழ்க்கையிலேயே அவன் சரித்திரத்திலேயே வலை கிழிஞ்சு போற அளவுக்கு சொல்ல மாட்டீங்களே. வேதத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் என் ஜனங்கள் என்னை புரியலையோ. ஒரு அற்புதத்தை செஞ்சு கண்ணுல அடையாளத்தை ஆண்டு காட்டுறது எதுக்கு தெரியுமா? நான் சொல்லிட்டேன், நீங்க முடிச்சிடணும். உனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு ஒரு அடையாளத்தை ஆண்டு காட்டுற எதுக்கு சொல்லு பாப்போம்? ஆமா, அதை வாரி கட்டிக்கின்னு காலை முழுக்கும் புட்டில வச்சு ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு தாம தூம தையான்னு குதிக்கிறதுக்கு இல்லை. அவர் ஏதோ ஒன்று உனக்கு காட்டி அதிலிருந்து ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். அதை நன்கு புரிந்து கொண்டவர் இந்த சீமோன். என்ன நடக்க தெரியுமா? வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகுல இருக்கிற கூட்டாளிகள்
தங்களுக்கு உதவி செய்யும்படி டேய் மாப்பிள்ள இருக்க முடியலடா, வாடா, என் படகு ரொம்பிடுச்சுடா, இருந்தாலும் விட்டு போறதுக்கு என்ன இல்ல, காலியாகிற படகெல்லாம் கொண்டு வா, ஏன் வழியில இருக்கிறத என்ன பண்ணு. முழுவதும் பிரயாசப்பட்ட படகுங்க ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவன் படகு மாத்திரம் அல்ல, அவன் கூட்டாளி படகு நிரம்புகிறது. ஹலோ, கர்த்தருடைய வசனத்தை நீ மனசுல ஏத்துக்கிட்டீனா, உன்னுடைய வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்திட்டீனா, உனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்ல, உன் கூட்டாளிகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென் சொல்லியே வசனம் விளங்குதா உங்களுக்கு? டே மாப்பிள்ள, டே மச்சான், டே தலை வாலு, ஏ சைடு சந்து பொந்து வாடா அல்லு, எல்லாம் நிரப்பிட்டதுங்கம்மா, ரசிக்கலாம். அவர்கள் வந்து எம்மா அவனுக்கு எவ்வளவு ஆத்திரம் பிடிச்சுனா இருப்பானுங்க பார், அவனுக்கு எவ்வளவு ஆத்திரம் பார். என்னவா 2 படகும் முழுகிற அளவுக்கு என்ன பாவி ஓசில வருதுன்ட்டு என்னடா சேர் பின்னாடி நிக்கிறாங்களே நம்ம பாக்குறோமா? ஃபங்க்ஷன்ல சாப்பாட்டுல போயிட்டு ஹலோ ஐயாவுக்கு பீஸ் வை, எனக்கு வேணான்றேன், சரி அப்ப எனக்கு வை. புதர் ஐயா கேசரி வை, எத்தனை வரா, எனக்கு வேணாப்பா, சரி இங்க வை. என்னவோ அங்க வை சங்கவை மாதிரி. நம்ம ஆட்கள் ரொம்ப கிரிமினலுங்க, சேர் பின்னாடி நின்றுகிட்ட நம்ம காதுல வீர மாதிரியே பேசும். சாப்பிட்டு முடிச்சிட்டார். அவன் அடுத்த லெவலுக்கு வேறாயிடுவான். அல்ல பிரதர், என்ன ஒரு கருத்தா வருது, டேய் பக்கத்துல ரக்க வந்துடுறாப்பையா. ஒரு நிதானம் தேவையில்ல, முழுகிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, படகு நிரம்பிடுச்சு. சீமோன் பேதுரு எதை பார்த்தாரு? ஏங்க இந்த ஆளுக்கு அந்த யோசனை ஓடின்னு இருக்குதுங்க, அங்க வந்துடுறாங்க, அங்க விட்டுறாதீங்க, அங்க நில்லுங்க. ஏன் படகே காலியா இருக்குன்னா இவர் பேச கேட்டு வந்தா, ஏன் படகு ரொம்பி உங்க படகே முழுகிற அளவுக்கு இருக்குன்னா, ஓ இது வரைக்கும் காணாத ஒன்றை நான் காண்கிறேன். அல்லேலூயா. ஒரு சீசன் ஆவதற்கான முதல் தகுதி என்ன தெரியுமா? வாசிக்கலாம். இதுதான் ரொம்ப உண்மை. சாஸ்தாங்கமா விழுந்துடணும். ஆமென். சாமி உன் காலை கொஞ்சம் காமி, என் தெய்வமே, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை. படகு ரொம்பின உடனே காலை தூக்கல, படகு ரொம்பின உடனே பேரம் பேசல. டேய் நான் முடிச்சது எத்தனை கரையில கொடுத்துடணும், உனக்கு என்னவா கூலி கொடுத்துறோம், இதெல்லாம் பேசல. சொல்றது புரியுதா? அவங்க அவனை மீன் மேல போல, படகு ரொம்பிச்சு அது மேல போல, தான் கூட்டாளிக படகுல ரொம்ப அதுலயும் போல. அவங்க அவன் எங்க போய் தெரியுமா? இயேசுவின் பாதத்தில் அவன் விழுந்து சொன்ன வார்த்தையை வாசிக்கலாமே, வாசிக்கலாமே. ஆண்டவரே, என் தெய்வம் யாரை செட் பண்ணாரு பாருங்க. எப்போ நீ ஒரு பாவி நான் ஒரு பாவின்னு ஒத்துக்கிறோமோ, நீ தாண்டா வேணும்னு நிப்பார் ஆண்டவர். இதுக்கெல்லாம் இப்படியா தட்டுவீங்க? நல்லா தட்டுங்க. அல்லேலூயா. இப்ப யாரும் அதை ஒத்துக்கிறது கிடையாது. இப்ப யாரும் ஆமா மைக்கு பிடிச்சு நம்ம சொல்லுகிறோம், பாவி மனம் திரும்பு, பாவி மனம் திரும்பு பேசுறது பரிசுத்தவான்.
பேசுற நீதிமான். வாயை திறந்தால கூவாறு மாதிரி நாறுது, ஒரே சாக்கடை. ஆனா மற்றவங்க மட்டும் முன்னாடி போய் நிற்கும் போது மாத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆளே இல்லையா? நீ பேசி பேசி இருக்கிற ஆளெல்லாம் என்ன பண்ணிட்ட? தம்சம் பண்ணிட்ட. இதுல ஆள் இல்லையா? ஆள் இல்லையா? எப்படி இருப்பாங்க? வாயை திறந்தாலும் நராசையா பேசுறிய. நிறைய இடத்துல நடக்கிறத சொல்றேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. நான் ஒருவனை பாவி என்று சொல்வதை விட என் தெய்வத்துக்கு முன்னாடி நானே பிரதான பாவியா இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அனுபவத்துல சொல்றாருங்க. பாவியிலையும் சொல்ல மாட்டீங்களே? எத்தனை பேர் சொல்றீங்க? இங்க எத்தனை பாவிங்க வந்துக்கிறீங்க? இத சொல்லுவாயா இருந்தால கூட்டின்னு வந்த நீ? நாங்களே ஒரு பரிசுத்த ஃபீலிங்ல இருக்கிறோம், எங்களை போய் பாவிட்டிய. எங்க 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 அனுமதினமும் பாவிகளோடு தான் நம்ம வாசம் பண்ணுகிறோம். உசியா ராஜா மரணம் அடைந்த நாட்களில் ஏசாயா ஒரு தரிசனத்தை காண்கிறார். உன்னதமும் உயரமுமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். சேராபீன்களும் கேராபீன்களும் அவரை சூழ்ந்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஐயோ நலமானே. ஏன்? அசுத்த உதடுள்ள மனிதன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியிலே நீங்க நானும் பரிசுத்தவான்கள் மத்தியில இருக்கிறோம். பரிசுத்த பூனைகள் சொல்லுங்க. நம்ம வசிக்கிற எல்லா நபரும், உன் பக்கத்தில் இருக்கிறவங்க, சில ரொம்ப கிருபை பெற்றவங்க இருக்கிறாங்க. நம்மளை பாவி ஆகிட்டு அவங்க போய் சுத்தமாயிடுவாங்க. நான் அல்ல ஐயா, அவன் தான். அவன மாதிரி நான் இல்லை, நான் அவன் இல்லை. எவ்வளவு அழகா இருந்தாலும் சொல்றாரு. ஆண்டவரே வாசிக்கலாம், நான் பாவியா இருக்கிறேன், தயவு செய்து என்னை விட்டுட்டு படகுல ஏறினார். அப்பப்போன்னு சொல்ல வேண்டியதான். யாருன்னே தெரியல, அப்பப்போன்னு சொல்ல. படகு நிரம்பிச்ச பங்குக்கு கேட்ட போற, ஐயா நீ போயா போதும் அப்ப சொல்ல. அற்புதத்தை அடையாளத்தோடு கண்ணார கண்ட உடனே, நீ செய்கிற இந்த அற்புதத்திற்கு பாத்திரவா நான் இல்லப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. என்னில் பாவம் இல்லை என்றா நான் என்னையே வஞ்சிக்கிறேனே ஐயா. இனி ஒரு பாவம் என்னை தொடராமல் சிலுவையின் நிழலில் மறைத்திடும் ஐயா. அது நிக்க மாட்டேது, ஓடி விட்டுலாம் விடுற. நான் பாவியான மனுஷன், நீ என்னை விட்டு தயவு செஞ்சு போயிட்டான். வாசிக்கலாம் வாசிக்கலாம். சொன்னான் சீமோனுக்கு. பிரமித்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி அவர் சொல்றாரு, ஏ செல்லம் நீ பேண்டியா? ஏ நீ பயன்ட்டியாப்பா? நான் உன்னை இப்படி விட்டுட்டு போறதுக்காக வந்தேன். டேய், நான் வந்த நோக்கமே வேறடா. இங்க இருக்கிற சீமோனே, உன்னை ஆண்டவர் சந்தித்து வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீ நம்புற அளவுக்கு செஞ்சதுக்கு ஒரு காரணம் உண்டு. அற்புதத்தை பார்த்துட்டு நீ அப்படியே உட்கார்ந்து பாக்குறியா? மாசம் மாசம் எதுக்கு இந்த கூட்டம் நடக்குது தெரியுமா? உன்னை சீசனாய் மாற்றுவதற்காக நடக்குது.
ஏன் தம்முடைய தாசர்களை கொண்டு வந்து நல்ல செய்தி அறிவிக்கிறாங்க தெரியுமா? நீ சீஷனாய் சீஷியாய் மாறுவதற்காக. ஹலோ ஐயா, நான் பாவி ஆகிற, தயவு செய்து விட்டு போயிடு ஐயா. ஏய், நீ பயப்படாதப்பா. வாசிக்கலாமே. இது முதல் இதுக்கு முன்னாடி மீன் பிடிச்சிருந்த, இனிமே நான் என்னவா மாற்ற போறேன்? என்னவா மாறிட்டான்? எப்போ சத்த கட்டாம படகை தள்ளினியோ, எப்போ என் வார்த்தையை உணர்ந்து நம்பி படகுல இருந்து வலைய போட்டையோ, அற்புதத்தை கண்ட ஒன்றும் எப்போ நீ பாவின்னு ஒத்துக்கிட்டியோ, இனி நீ சாதா பீஸ் இல்லை, நீ சீஷனாக வேண்டிய பீஸு. அல்லேலூயா. உனக்கு விளங்குச்சா வசனம்? இது வரைக்கும் வேற லேங்குவேஜ் இதை பார்த்துருப்போம். இப்போ ஆண்டவர் அவனை சீசனாக மாற்றுவதற்காக ஒரு ட்ரைனிங் பீரியடில் பார்க்குறோம். இதை உங்களுக்கு விளங்குச்சா இல்லையா? காலியாக இருக்கிற படகை நிரப்புறது ஆண்டவர் நோக்கம் இல்லை. என்ன செய்து சில அற்புத அடையாளத்தை நீ பார்த்தா தானே நம்புற. சிலதை கண்ணார கண்டாதான் நமக்கு நம்பிக்கையே வருது. இல்லைன்னா ஜபமா ஏன் சார் சர்ச்சுக்கு வரல? ஏமா பாசிங் வரல? வாயில புண்ணா? சொல்ல வருது, சொல்ல முடியல. மனசுல அவ்வளோ தேங்கி போய்கிறது. உன் இருதயத்தை இயேசுவின் ரத்தத்தில் கழுவி எடுக்க. ஹலோ, விளங்குச்சா உங்களுக்கு? பயப்படாதப்பா. இனி நீ மீன் பிடிக்கிறவன் கிடையாது, உன மனுஷனை பிடிக்கிறவனாய். இதை கேட்ட உடனே, எப்பா எனக்கு மீன் பிடிக்க தான் தெரியும், மீன் பிடிக்கிற சைஸுக்கு தான் வலை வச்சுன்னுக்கிறேன், இவ்வளோ பெரிய உருவத்தை பிடிக்கிற அளவுனா என்கிட்ட வலை இல்லைன்னா அவன் சொல்லவே இல்லை. இந்த நையாண்டி நெக்கில் பேசலாம் அங்கே வரவே இல்லை. கப்பு சுப்புன்னு அடங்கிட்டா போல. வாசிக்கலாமா? அவர்கள் அந்த படகுகளை கரையில கொண்டு போய் விட்டுட்டு எல்லாவற்றையும் என்னதுங்க, தன் பிடித்த மீன், அவனுக்கு சொந்தமா இருந்த அந்த படகு, கூட்டாளிகள் பிடித்த மீனையும் சேர்த்து விட்டுட்டு, இதுதான் சீஷத்துவம். ஒரே ஒரு பிரசங்கங்க, ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை மேல நம்பிக்கை வச்ச உடனே இவர் என்ன ஆயிட்டாரு? இப்போ தலைவர் கிளம்பிட்டாரு. எங்க கிளம்பிட்டாரு? சத்தமா சொல்லுங்க. மனுஷனை பிடிக்க இவ கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு. உலக காலமா வந்து போயின்னுக்கிறிய, உன் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதம் செஞ்சேன், எவ்வளோ அடையாளம் உனக்கு நான் காட்டியிருக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உன்னை கொண்டு மற்றவர்களை பிடிக்கும்படியாக. ஆமென். நம்ம அதுக்கு ஒரு வார்த்தை என்ன சொல்லுவோம்? நான் வருது பெரிய விஷயம் ஆண்டவரே, நான் இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்றதே ரொம்ப சிரமப்பட்டு தான் வரேன், இல்லைன்னா ஐயா வையுவாரு. நோ விசிட்டிங், நோ ஜபம், தலையாச்சு காட்டலாம் தான் வந்தேன். இல்லை இல்லை, உன்னை இயேசு சந்தித்ததுக்கே ஒரு பெரிய திட்டம் என்னன்னா, உன்னை கொண்டு அநேகரை பிடிப்பதற்காக. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. உன்னை ஆண்டவர் சந்தித்ததற்கு, உன்னை கொண்டு அநேகரை சந்திப்பதற்காக. உன் படகை நிரப்பினதுக்கு காரணம், உன் கூட்டாளி படகை நிரப்புவதற்காக. நம்புறவங்க மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இனிமே இந்த சபைக்குள்ள விசுவாசின்னு யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாக்கா நீ கிளம்பி பழகுது. கர்த்தர் பேசித்தாருன்னு. என் சபைக்கு நான் எப்பவுமே விசுவாசி தான், என் தெய்வத்திற்கு நான் எப்பவுமே. ஆனால் என்னுடைய சபையில் நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்க, ஒரு சீஷனாக இருக்கணும். ஆமென் சொல்லுவாமே.
எத்தனை பேர் சீஷத்துவத்தில் சேர்றீங்க? ஐயா, எனக்கு கொடுத்த சபை ஊழியத்தை நான் நேர்த்தியாக செய்வேன் ஐயா. இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க, பட் எனக்கு அந்த அளவுக்கு அதில் ஒரு உணர்வு இல்லை. எதிர்பார்க்குறேன், இன்னும் கொடுக்கல. கொடுத்தா செய்வேன் ஐயா அப்படி சொல்கிறவங்க நான் கை தூங்க பார்க்கலாம். ஐயா, எனக்கு ஊழியம் சர்ச்சில் கொடுத்தா நாங்கள் செய்வேன் ஐயா. உண்மையாக சொல்லணும், உங்கள் பாஸ்டர் பார்க்குறாரு. ஐயா பாருங்க ஐயா, இவங்களெல்லாம் ஊழியம் கொடுத்தா செய்வாங்களா ஐயா? ஒரு 1000 கைப்பிடித்த கையில் கொடுங்க ஐயா. ரோடு ரோடாக போய் நான் சொல்லட்டுமா, மைக்கு பிடிச்சி பேசுறது மட்டும்தான் ஊழியம் இல்லை. வெளியே போய் கைப்பிடித்து கொடுத்தா தான் ஊழியம் இல்லை. ஒரு சபை கூடும் பொழுது அந்த சபையோடு சபையாக கூடி முழங்காலப்பட்டு ஜெபம் பண்ணுற பற்றியா, அதுவே ஊழியம்தான். நீ கூடி ஜெபிக்கிற அந்த தருணத்தில் ஏதோ ஒரு ஆத்மா அன்னைக்கு விடுதலை ஆகும். உனக்கு தெரியாது, அதற்கான பங்கு உனக்கு சேர்க்கப்படும். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, பாட்டுக்கு தான் ஊழியம். எனக்கு ஊழியம் செஞ்ச ஃபீலிங்கே இல்லை சிஸ்டர். ஏன் பாட்டு தரல? காலம் ஃபுல்லாக உனக்கு பாட்டு கொடுத்துருந்தா பின்னாடி என்ன கொடுக்குறத? அவளுக்கு ஓட்டு தான் கொடுக்கணும். அல்லேலூயா. பெருக்குவது ஊழியம்தான், தண்ணி வைப்பது ஒரு ஊழியம்தான், போதகரை விசாரிப்பது ஒரு ஊழியம்தான், நடக்கிற கூட்டத்தை தாங்குவது முன்னால் முடிந்த வரை. கொடுத்தது அப்படியே வச்சுக்காது. அங்கே பாருங்க, 1 இல்லை 2 3 படகு அப்படியே விட்டுட்டான். சீசன் ஆக்குறவன் எதையும் தனக்குன்னு இப்போ கொடுத்து வச்சுக்குதுங்களேன். தனக்கு மிஞ்சிதான். ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிறேன், எங்களுக்கு வருது எல்லாம் ஊழியத்துக்கு தான் செலவழிச்சுருக்கிறோம். இல்லைன்னா அந்த கூட்டத்தை நடத்த முடியுமா? மாதம் மாதம் விதவிதமாக வர போகிறா. நான் தான் போயிட்டேன். அல்ல சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உன்னை ஆண்டவர் சந்தித்ததற்கான ஒரே நோக்கம், நீ சீஷனாய் மாற வேண்டும். சகல ஜனத்திற்கும் சீஷராக்குகிற